Hi students, welcome to our physical science class. Then today we are going to see about the types of mixtures. Okay, but today we are going to see about the types of mixtures. Okay, and then most of the substance that we use in our daily life are mixtures. Okay, in our day-to-day life we use lot of substance. But that most of the substance நம்ம daily life யூஸ் பண்ணக்கூடிய most of the substance எல்லாமே mixtures. Okay, in some we will be able to see the components with our naked eyes. ஓகேவா சம் மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய காம்போனன்ட்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், நேக்கட் ஐயாலே பார்க்க முடியும். ஓகேவா சம் மிக்சர்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்னால் அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய சம் டைப் ஆஃப் திங்ஸ். ஓகேவா அந்த மாதிரி திங்ஸ் நம்மளால் என்ன முடியும், நம்மளால் நேக்கட் ஐயால்ஸை பார்க்க முடியும். ஓகேவா மிக்சர்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியும் நேக்கட் ஐஸை பார்க்க முடியும். ஓகேவா பட் இன் மோஸ்ட் அதர்ஸ் த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் நாட் விசிபிள். ஓகேவா சம் மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா சம் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகேவா சம் மிக்சர்ஸில் காம்போனன்ட்ஸை நம்மளால் என்ன முடியும், நேக்கட் ஐயால் பார்க்க முடியும். பட் சம் டைப் ஆஃப் மிக்சர்ஸில் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்காது, விசிபிள் ஆகாது. ஓகேவா இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்சர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா வாட் இஸ் த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ், அதர் ஒன் இஸ் த ஹெட்ரோஜீனியஸ். ஓகேவா இப்போ ஹோமோஜீனியஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா பட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா we can see the components. ஓகேவா நம்மளோட நேக்கட் ஐஸ் என்ன முடியும், காம்போனன்ட்ஸை பார்க்க முடியும். பட் ஹோமோஜீனியஸில் பார்த்தீங்கன்னா we can't see the காம்போனன்ட்ஸ். ஓகேவா காம்போனன்ட்ஸ் நமக்கு என்ன ஆகாது, விசிபிள் ஆகாது. இதே ஹெட்ரோஜீனியஸில் காம்போனன்ட்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா அப்போ இந்த ஹோமோஜீனியஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ட்ரூ சொல்யூஷன், அதர் ஒன் இஸ் த அலாய்ஸ். அண்ட் ஹெட்ரோஜீனியஸில் 2 டைப்ஸ் சஸ்பென்ஷன் அண்டு கொலாய்ட்ஸ். ஓகேவா சஸ்பென்ஷன் அண்டு colloids. Okay, this is the differentiate bit, this is the types of mixtures. Okay mixtures வந்து 2 types இருக்கு. One is homogeneous, and one is heterogeneous. And homogeneous is divided into 2 types, true solution and alloys. And heterogeneous is divided into 2 types, suspension and colloids. Okay and then next we are going to see about the homogeneous and heterogeneous mixtures. Okay homogeneous mixture, heterogeneous mixture பார்க்க போறோம். Okay first we are going to see about the definition of the homogeneous mixture. Okay a mixture in which the components cannot be seen separately is called a homogeneous mixture. Okay so what is the definition of the mixture na homogeneous mixture பார்த்தீங்கன்னா a mixture in which the components. Okay இப்போ மிக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை cannot be seen separately. ஓகேவா இப்போ மிக்சர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், நிறைய டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் என்ன இருக்கும், எலமெண்ட்ஸ் கம்பைனாக இருக்கும். அது காம்பவுண்ட்ஸ் எல்லாம் கம்பைனாக என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், மிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோமா இல்லையா. மிக்சர்ஸ் டெஃபினிஷன் என்ன சொன்னோம், a mixture is an impure substance, it contain 2 or more kinds of elements or compounds or both. ஓகேவா என்ன இருக்கலாம், 2 or more kinds of elements இருக்கலாம் ஆர் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதர்வைஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கம்பைனாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம், மிக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோமா இல்லையா. நம்ம மிக்சர்ஸில் பார்த்துட்டு நிறைய எலமெண்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் 2 or more kinds ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கலாம் ஆர் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா அப்போ என் மிக்சர் இன் விச் த காம்போனன்ட்ஸ். ஓகேவா அப்போ மிக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை cannot be seen separately. ஓகேவா அந்த காம்போனன்ட்ஸ் நம்மளால் என்ன முடியாது, செப்பரேட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா we can't see separately. ஓகேவா நம்மளால் முடியாது மிக்சர்ஸ் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா இப்போ that type of mixture is called as homogeneous mixture. ஓகேவா this is called as the homogeneous mixture. This is the homogeneous mixture. Okay what is the definition, a mixture in which the components cannot be seen separately. ஓகேவா மிக்சரில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நம்மளால் செப்பரேட்டாக பார்க்க முடியாது. ஓகேவா we can't see it separately. but that type of mixture is called as the homogeneous mixtures. ஓகேவா and then this is called as the homogeneous mixtures. ஓகேவா and then next this is called as the homogeneous mixture. Okay and then
it has a uniform composition, okay va, and every part of the mixture has the same properties, okay va. இதில் கூடிய காம்போசிஷன் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும், இல்லை எப்படி இருக்கும், ரெண்டு மிங்கிளான மாதிரி இருக்கும், ஓகேவா. இப்போ ரெண்டு டூ டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த டூ டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், மிங்கிளாகி இருக்கும், ஓகேவா. ரெண்டுமே எப்படி இருக்கும், செப்பரேட்டாக தெரியாமல் என்ன இருக்கும், ரெண்டும் மிங்கிளாகி இருக்கும், ஓகேவா. அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த மிக்சர் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா. அப்போ எப்படி இருக்கும், எல்லாமே மிங்கிளாக இருக்கிறப்ப அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எவ்ரி பார்ட் ஆஃப் அந்த மிக்சருக்கு இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் எப்படி தான் இருக்கும், ஒரே சேம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், ink, steel, bronze and salt solution are homogeneous mixtures, ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டரில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண என்ன ஆகும், சால்ட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும், ஓகேவா. சால்ட்டு டிசால்வ் ஆகிட்டா என்ன ஆகும், அந்த வாட்டர் என்னவா சேஞ்ச் ஆகிடும், சால்ட்டு வாட்டராக சேஞ்ச் ஆகும், ஓகேவா. இதில் பார்த்துட்டு ஒரு செப்பரேட்டாக சால்ட்டு தனியாகவும் வாட்டர் தனியாக பார்க்க முடியுமா உங்களால், முடியாது. என்ன இருக்கும், ரெண்டுமே என்ன இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் என்ன ஆகும், மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகிறப்ப அந்த வாட்டர் ஃபுல்லாகவே என்ன ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மிக்சர்ஸ். அப்போ அந்த வாட்டர் ஃபுல்லாகவே என்னவா இருக்கும், சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஃபுல்லாகவே என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும், சால்ட் வாட்டராக சேஞ்ச் ஆகிருக்குமா இல்லையா. அப்போ அந்த வாட்டரோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா வாட்டருக்குமே எப்படி தான் ப்ராப்பர்ட்டி இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும், ஓகேவா. திஸ் இஸ் த ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் மிக்ஸ் இருக்குது. டேப் வாட்டர், மில்க், ஏர், ஐஸ்கிரீம், சுகர் சிரப், இங்க், ஸ்டீல், ப்ரோன்ஸ் அண்ட் சால்ட் சொல்யூஷன், ஓகேவா. திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். ஹோமோஜினியஸ்னு எப்படி இருக்கும், ரெண்டு டைப் ஆஃப் மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, சீன் பண்ண முடியாது, ஓகேவா. தட் டைப் ஆஃப் மிக்சர் இஸ் கால்ட் அஸ் த ஹோமோஜீனியஸ் மிக்சர். இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் இருக்கக்கூடிய எவ்ரி பார்ட்டுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கும் அண்ட் தென் யூனிஃபார்ம் கம்போசிஷனில் இருக்கும், ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். A mixture in which the components can be seen separately is called a heterogeneous mixture, ஓகேவா. இப்போ ஹோமோஜீனியஸ்னால் செப்பரேட்டாக பார்க்க முடியாது, ஓகேவா. அதே ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு பார்த்தோன்னா அந்த மிக்சரில் கூடிய காம்போனன்ட்ஸை we can see separately, ஓகேவா. அந்த மிக்சரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் என்ன பண்ண முடியும், செப்பரேட்டாக பார்க்க முடியும், ஓகேவா. that type of mixture is called as a heterogeneous mixture, ஓகேவா. Homogeneousனா we can't see the separately, but heterogeneous means we can see separately the components, ஓகேவா. For that type of mixture is called as the heterogeneous mixture, ஓகேவா. And then it does not have a uniform composition and ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா. இதுக்கு எப்படி இருக்கும், ரெண்டு எப்படி இருக்கும், செப்பரேட்டாக நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டோம். அப்போ எப்படி இருக்கும், செப்பரேட்டாக இருக்கிறப்ப இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்காது, எப்படி இருக்காது, யூனிஃபார்மாகவும் இருக்காது, ஓகேவா. இதோட ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் தென் யூனிஃபார்ம் கம்போசிஷனில் இது இருக்காது, ஓகேவா. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாயில், எ மிக்சர் ஆஃப் அயோடின் அண்டு காமன் சால்ட், எ மிக்சர் ஆஃப் சுகர் அண்டு சேண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சுகரையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும், ரெண்டு மிக்ஸ் ஆகிடுமா, நமக்கு ஈஸியாக ஃபெரட் பண்ண முடியும். சுகர் தனியாகவும் சாண்டு தனியாக நம்ம ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஓகேவா. அப்போ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஹெட்ரோஜீனியஸ், ஓகேவா. இப்போ இங்கே சுகரும் சாண்டு என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது, செப்பரேட்டாக தான் இருக்கும், ஓகேவா. நம்மளால் பார்த்தாலே என்ன பண்ண முடியும், ஒயிட் கலர் அதெல்லாம் சுகரு அண்ட் தென் சாண்டு செப்பரேட்டாக ஃபெரட் பண்ண முடியும், ஓகேவா. சுகர் தனியாகவும் சாண்டு தனியாக நம்மளால் என்ன முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும், ஓகேவா. அப்போ ரெண்டுமே என்ன இருக்காது, மிங்கிளாக இருக்காது, செப்பரேட்டாகவே தெரியும், ஓகேவா. அப்போ இந்த டைப் ஆஃப் மிக்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜினஸ் மிக்சர்ஸ். இப்போ இங்கே சுகரோட ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் தென் சாண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டு என்ன இருக்காது, கம்பைனாக இருக்காது. It has not have a uniform composition also, ஓகேவா. and then a mixture of oil and water, ஓகேவா. இப்போ வாட்டரில் ஆயில் மிக்ஸ் பண்ண என்ன ஆகும், ஆயில் ஃப்ளோட் ஆகும், வாட்டருக்கு மேலே ஆயில் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். ஆயில் வாட்டர் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. நம்மளால் ஈஸியாக செப்பரேட்டாக பார்க்க முடியும், ஓ இதெல்லாம் ஆயில், இதெல்லாம் வந்து வாட்டர், நம்மளால் ஈஸியாக ஃப்ரெண்ட் பண்ண முடியுமா இல்லையா. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஹெட்ரோஜீனியஸ், ஓகேவா. and then a mixture of sulfur and iron fillings and a mixture of milk and cereals are heterogeneous mixture, okay. This is the example for the heterogeneous mixtures, okay va. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஏ பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ், ஓகேவா. இதில் இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணுறாங்க. சால்ட் ஆட் பண்ணுறப்ப என்னாகும், சால்ட்டு ஃபுல்லாக அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிடும், ஓகேவா. சால்ட்டு ஃபுல்லாக என்ன டிசால்வ் ஆகிட்டா இது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் கம்போசிஷனாக இருக்கும். அண்ட் தென் இந்த ஹோல் வாட்டருமே எப்படி இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேவா. அண்ட் தென் ஃபிகர் பி பார்த்தீங்கன்னா
திஸ் இஸ் த ஹெட்ரோஜீனியஸில் பார்த்தீங்கன்னா மில்க்கும் சீரியல்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ மில்கில் சீரியல்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகும், சீரியல்ஸ் தனியாக தெரியுதா இல்லையா. இப்போ சீரியல்ஸை தனியாக செப்பரேட் பண்ணிடலாம், அதே மில்க் தனியாக செப்பரேட் பண்ண முடியும் ஓகேவா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா சால்ட்டு தனியாகவும் வாட்டர் தனியாகவும் செப்பரேட் பண்ண முடியாது ஓகேவா. பட் இங்கே பார்த்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட நேக்கடையில் இங்கே பார்க்க முடியும், விசிபிள் ஆகும். இல்லை 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் விசிபிள் ஆகுது ஓகேவா. பட் இங்கே என்ன ஆகுது, விசிபிள் ஆகலை ஓகேவா. இங்கே என்ன பண்ண முடியும், சீரியல்ஸ் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஓகேவா. இப்போ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த ஹெட்ரோஜீனியஸ் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கம்போசிஷன் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் இட் ஹேஸ் நாட் யூனிஃபார்ம் கம்போசிஷன், இதில் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இது ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஓகேவா. This is the types of mixture, homogeneous and heterogeneous mixtures okay va. And next we are going to see about the separation of mixtures okay va. இப்போ mixtures னு சொல்லிட்டோம். இப்போ mixtures என்ன சொல்லியிருக்கோம், 2 or different types of elements and compounds combined இருக்க நேம் சொல்லியிருக்கோம், mixtures சொல்லியிருக்கோம் ஓகேவா. அப்போ அந்த mixtures வந்து எப்படி செப்பரேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெனி மிக்சர்ஸ் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு வித் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா. இப்போ மெனி மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா சம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அந்த யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கூட சம் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கும், மிங்கிள் ஆகிருக்கும் ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ரைஸ் எடுத்துகிட்டு ரைஸில் என்ன இருக்கும், ரைஸ் கூட ஸ்டோன் மிக்ஸ் ஆகிருக்குமா இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் ஓகேவா. இப்போ ரைஸ் கூட என்ன இருக்கும், ஸ்டோன் மிக்ஸ் ஆகிருக்கும், அண்ட் சம் வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அண்ட் பிளாக் ரைஸ் இருக்கும், அண்ட் தென் நிறைய திங்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குமா இல்லையா. இப்போ தட் சேம் லைக் ஓகேவா. இப்போ மிக்சர்ஸ் என்ன இருக்கும், சம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், மிக்சர்ஸ்னால் கண்டெயின் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ்டு வித் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஓகேவா. இப்போ மிக்சர்ஸில் சம் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கூட அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன் ஆர்டர் டு அப்டெயின் திஸ் யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் கெமிஸ்ட் often have to separate them from the impurities ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் நமக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸை அப்டைன் பண்ண என்ன பண்ணணும், அந்த இம்ப்யூரிட்டிஸ் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும் ஓகேவா. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, the choice of a particular method to separate components of a mixture will depend upon the properties ஓகேவா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கெமிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்டில் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்காக ஓகேவா, the choice of a particular method to separate components of a mixture will depend upon the properties of the components of the mixtures as well as their physical states. என்ன பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிக்சர்ஸில் கூடிய அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மிக்சரில் கூடிய அந்த அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மெத்தட் சூஸ் பண்ணாங்க ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ரைஸ் அண்ட் ஸ்டோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ் அண்ட் ஸ்டோனுக்கு பார்த்தா என்ன பண்ணலாம், நம்ம ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஓகே. இப்போ இந்த ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணால் என்ன பண்ணலாம், ஸ்டோன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லையா. இப்போ அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த காம்போனன்ட்ஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் மெத்தடை வந்து இன்வால்வ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க ஓகேவா. அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அந்த காம்போனன்ட்ஸ் என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குது அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ரைஸ் அண்ட் சாண்டு வெஜிடபிள்ஸ் நிறைய மிக்ஸ் ஆகி என்ன பண்ணிக்கலாம், ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா இல்லையா. அண்ட் தென் நிறைய சப்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டே வந்துட்டுருக்கோம் ஓகே. நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, நிறைய மெத்தட்ஸ் நம்ம 6thலேயே படிச்சிருக்கோம். சப்ளிமேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஹேண்ட் பிக்கிங், வின்னோவிங், அண்ட் தென் டீகன்டேஷன், ஃபில்ட்ரேஷன், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அந்த காம்போனன்ட்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் அண்ட் தென் அந்த மிக்சரில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய காம்போனன்ட்ஸும் டிபெண்ட் பண்ணி அதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும் என்ன பண்ணாங்க, ஃபர்மெண்ட் பண்ணாங்க ஓகேவா. அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஓகேவா. அதான் டேபிள் பார்த்தீங்கன்னா டேபிள் 10.3 கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ டேபிள் 10.3 பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸை வந்து மிக்சர்ஸை வந்து செப்பரேட் பண்ணாலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். இப்போ ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சரில் பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் சாலிட் இருந்துச்சுன்னா ஓகேவா, சாலிட் மிக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் பிக்கிங் யூஸ் பண்ணலாம், சீவிங், வின்னோவிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், சப்ளிமேஷன் ஓகேவா. இப்போ சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து மிங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சொல்யூபிள் சாலிட் அண்ட் லிக்விட் ஓகேவா. இப்போ லிக்விடில் பார்த்தீங்கன்னா இன்சொல்யூபிள் சாலிட் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் டீகன்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் லோடிங், அண்ட் தென் ஃபில்ட்ரேஷன் அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் அந்த இன்சொல்யூபிள் சாலிட்ஸும் லிக்விட்ஸும் நம்மளால் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும் ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
to immiscible liquids. Next one பார்த்தீங்கன்னா to immiscible liquids. Next to immiscible liquids. ஓகேவா, immiscible எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் வாட்டர். ஓகேவா, இப்போ ஆயிலில் வாட்டர் என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது, செப்பரேட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா. இப்போ மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய டூ லிக்விட்ஸ். ஓகேவா, இப்போ immiscible liquids பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிகன்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஆயிலில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் ஆகி என்ன பண்ணும், ஆயில் என்ன ஆகும், வாட்டரில் ஃப்ளோட் ஆகும், மேலே மிதக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா. இப்போ இந்த டைப் ஆஃப் மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிகன்டேஷன் அண்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ். ஓகேவா, ஹோமோஜீனியஸில் பார்த்தீங்கன்னா soluble solid and liquid. ஓகேவா, இப்போ soluble solid and liquidல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர் இருக்கா இல்லை, இப்போ வாட்டரில் சால்ட் டிசால்வேட் ஆகும், நம்ம கிறிஸ்டலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ண பண்ணலாம், சால்ட் தனியாக வாட்டர் தனியாக என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி டைப் ஆஃப் soluble solid in liquid. ஓகேவா, அப்போ லிக்விடில் soluble ஆகக்கூடிய சாலிட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம மெத்தட் யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட்டு டு மிக்ஸபிள் லிக்விட்ஸ், ரெண்டு லிக்விட்ஸும் மிக்ஸ் ஆகிட்டா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids in a liquid. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids. ஓகேவா, 2 or more solids in a liquid. ஓகேவா, லிக்விடில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் 2 or more solids இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோமட்டோகிராஃபி மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த குரோமட்டோகிராஃபி மெத்தட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம போக போக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகேவா, இந்த மெத்தட் என்ன பண்ணியிருக்காங்க, மிக்சர்ஸில் கூடிய சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, திஸ் இஸ் த டைப்ஸ் மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேஷன். ஓகேவா, திஸ் இஸ் த டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் this is a separation of mixtures. This method is used to separate the mixtures. Okay, and in today's class is enough. Next class we are going to see about the sublimation process. Okay, next class we are going to see about the sublimation process. Okay, thank you.